என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு யாரோ முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறிய? ஏங்க இந்த பாண்டி பயலுக்கு எம்புட்டு கொழுப்பு இருக்கணும். என்ன பண்ணா? அவளோட நகையை மீட் எடுக்கிறதுக்கு சீட்டு வேணுமா? சீட்டா? அவளோட நகைய அடக்கி வச்சிருக்கோம்ல, அந்த சீட்டு வேணும்னு கேக்குறான். எதுக்காமா? அந்த பிள்ளை கேட்டிருக்கோம் என் நகையை திருப்பி கொடுன்னு. யாரு காசு வச்சு வாங்குறது? அதுதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல. சீட்டை கொடுன்னா இப்போதைக்கு காசு எதுவும் கையில இல்லையே. மா என்னடி, இப்போதைக்கு சீட்டை மட்டும் அனுப்பு. அவன் இன்னைக்குள்ளார சம்பாரிச்சு 15 லட்சத்தை கட்டுறானான்னு பாப்போம். ஆமா சரோஜா, நீ சீட்டை அனுப்பி விடு. என்ன பண்றான் ஏது பண்றான்னு பாப்போம். ஏங்க சீட்டை அனுப்பி விடுறதுல முக்கியம் இல்ல, அவன் பாட்டுக்கு ஏன் காசை எடுத்துக்கிட்டானா? அது எப்படிமா உன் காசு உன் கையெழுத்து இல்லாம எடுக்க முடியும்? ஆமால, உன் அக்கௌண்ட்ல காசு இருக்குல்ல. ஏண்டி 50 லட்சத்துக்கு மேலேயே இருக்குடி. அப்புறம் உன் கையெழுத்து இல்லாம அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ அனுப்பி விடு. சரி, அந்த சீட்டை எடுத்து நீ போட்டோ பிடிச்சி அவனுக்கு அனுப்பி விடுற. சரிம்மா. எனக்கு இந்த பையன் என்ன நினைக்கிறானே புரிஞ்சுக்கவே முடியல. விடு, கொஞ்ச நாளா அந்த பிள்ளைகிட்ட இருப்பான். அப்புறம் அந்த பிள்ளை சரியில்லைன்னு நம்ம கிட்ட வருவான். அப்ப பாத்துக்கலாம். ஏன் போன வேற அந்த கழுதை வாங்கிட்டு போயிடுச்சு. இல்லைன்னா போன் அடிச்சு உங்க அப்பங்காரங்கிட்ட எப்ப வளகாப்பு போடுறிய அப்படி எப்படின்னு கேட்டிருப்பேன். போனும் கழுதை பேச முடியல. ஆமா, கலை அங்க குடோனுக்கு போயிருப்பால? ஆமாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நடுப்புற சொல்லுமான்னு சொன்னேன். என்ன வரைக்கும் அந்த பிள்ளை போனே அடிக்கலங்க. சரி நம்மளாவது அடிப்போன்னு பார்த்தா அவ எங்க இருக்காளோ ஏது இருக்காளோன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மா என்னடி, அவனுக்கு அனுப்பி விட்டுட்டேமா. சரி. என்னமோ இப்பவே திருப்புறம் நாட்டம் ரொம்ப பண்றது. அவனாச்சு அவளாச்சு, விடு. ரெண்டும் தனியா நின்னுகிட்டு என்னத்த பண்ணுதுங்க நானும் பாக்குறேன். மாமா என்னடி மா, இங்க பாருமா. என்ன அவன் யாருடி? உன் மகன் தாமா. என்னவா அவனுக்கு? என்னத்தை போட்டோ எடுத்து அனுப்பணுமா? 15 லட்சத்தை உன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்கேன்னு டிரான்சாக்ஷன் அனுப்பியிருக்காமா. என்ன திமுர் அந்த பயலுக்கு! யாரு விட்டு காசை எடுத்து யாரு விட்டு நகையை திருப்புறது? இவெல்லாம் என் வயிற்றுல வந்து பிறந்தான் பாரு. இப்ப என்னமா பண்றது? இதுக்காக தான் நான் அடிச்சுக்கிட்டேன். 2 பேத்துக்கிட்டேயும் சொன்னேன். இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? இப்ப என் பணம் தான் போச்சு. 1 2 முழுசா 15 லட்சம். மா அவன் பேங்க்ல நிப்பான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? முதல்ல அந்த கலைப்பிள்ளைக்கு போன் அடிடி. சரிம்மா. சொல்லு சுந்தரி. ஏண்டி உன்னை போயிட்டு தானே போன் அடிக்க சொன்னேன். இம்புட்டு நேரம் ஆச்சு, ஒரு போன் கூட அடிக்கல. அது மாமாவும் அக்காவும் இருந்தாவளா, அதான் நான் போனே அடிக்கல. சரி, இப்ப 2 பேரும் எங்க இருக்காவ? வெளியே போயிட்டு வரேன், குடோனை பாத்துக்க பாப்பா அப்படின்னு சொன்னாவ. எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரியான மரமண்டு. உன்னைய போய் அனுப்பி வச்சோம் பாரு. எதுக்கு என்னைய திட்டுற? குடோனுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க தானே அனுப்பி விட்டிய. அதான் மாமா ரேட்டு போட சொல்லி கொடுத்துச்சு, அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கடவுளே, வெளியே போறாங்கன்னா எங்க போறாங்க ஏது போறாங்க அப்படின்னு கவனிக்க மாட்டியா? கவனிச்சேன் சுந்தரி. பைக்கில் தான் போனாவ. நம்ம குடோன் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடு போனாவ. எங்க போனாங்க அப்படின்னு அப்புறமா எனக்கு தெரியல. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் இப்ப என்னை திட்டிக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்ல, போன வை முதல்ல. சரி. என்னவாம்டி, இவெல்லாம் அனுப்புனது வேஸ்ட்டுமா. இவ ஒரு சரியான தத்தி. யாரு எங்க போறா எங்க வரா எதுவுமே கவனிக்கிறது இல்ல. ஆனா அவங்க 2 பேரும் குடோன்ல இல்லையா, அது மட்டும் அவ சொன்னா. மா எப்ப போனாவலாமா? அச்சோ, அதை கேட்க மறந்துட்டேனே. நீ அவளுக்கு மேல இருப்ப போல. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் மாரடிக்க வேண்டியதா இருக்கு. சரி, அதை விடுமா. இப்ப நம்ம என்ன பண்றது? 15 லட்சம் உன் கையெழுத்து இல்லாம எப்படிமா போயிருக்கோம்? அதானே. ஏங்க ஏன் கையெழுத்து இல்லாம அவன் எப்படிங்க ஏன் காசு எடுக்க முடியும்? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. மா நீ எதுவும் செக் எதுவும் சைன் பண்ணி கொடுத்தியா? முன்னாடி ஒரு புக்கு கொடுத்தேன். சும்மா வந்து கேட்காதடா, ஃபுல்லா சைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுதான், அதுல ஒரு செக் லீஃபை இழுத்துட்டு போயிருப்பான். ஏங்க நம்ம போய் இப்படி இல்லாம பண்ணுவான்? அப்புறம் அவனும் நம்மள மாதிரி தானேடி, நம்மள்ட்ட கேட்காம எடுத்துட்டான். வரட்டும், இன்னைக்கு கண்டிப்பா கேட்டு விடுறேன். இன்னமேட்டெல்லாம் அவன்கிட்ட செக் லீஃப்லாம் தனியா எழுதி கொடுக்காதமா. ஆமாடி,
அப்படி மட்டும் எழுதி கொடுத்துட்டோம் இவன் மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுருவான். ஏண்டி சுந்தரி? என்னம்மா? இல்லை இதுக்கப்புறமேட்டு என் அக்கௌண்ட்லேருந்து எந்த காசும் எடுக்க முடியாத மாதிரி எதுவும் பண்ண முடியுமா? மா, நீ ஒரு கம்பெனிக்கு ஓனர், அப்படிலாம் பண்ண முடியாதுமா. ஐயோ, பண்ண முடியாதுன்ட்டு என் மொத்த சொத்தையும் எடுத்துருவான் போல. நீ கொஞ்சம் கவனமா இரு. வேணும்னா நாளைக்கு நீ கொண்டு போ, அங்க உன்னோட செக் புக் எல்லாம் சைன் பண்ணிருக்கோம்ல, அதை நீ தூக்கிட்டு வந்துரு. அப்படிதாங்க நானும் நினைச்சிருக்கேன். ஆனா அந்த சிரிக்கி மக போவாளே மினிக்கு கிட்டே புருஷங்காரன் கூட தான் போவேன் நிப்பா. அவளை என்ன சொல்றது? அவ வந்தா வரட்டும், நீ உன்னோட செக் புக்கை தானே எடுக்க போற, அவ என்ன சொல்ல போறா? ஆமால. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு போவோம். நம்ம 2 பேத்துக்கு அப்புறமா போக வேண்டியது நம்ம சுந்தரியா பார்த்து ஏதாவது கொடுத்தா ஓகே தான். மற்றபடி இந்த பையலுக்கு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆமாங்க, இப்பவே என்னை கேட்காம 15 லட்சம் எடுத்திருக்கானா, மீதி 60 லட்சத்துல 15 லட்சம் போயிடுச்சுன்னா இன்னும் 45 லட்சம் தான். ஐயோ, நான் இடம் பார்த்து எதையாவது வாங்கிக்கலான்னு பார்த்தா என் காசை தண்ணி மாதிரி செலவு பண்றான். இப்போ ஆண்டி, நீ பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஆடுறடா. என்னைக்காவது ஒரு நாள் பொண்டாட்டி இல்லாம நான் செஞ்சு கொடுத்து தானே ஆகணும். அப்போ உன்னை வச்சுக்கிறேன்டா. எனக்கு இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டி? என் நகையை எப்படி திருப்பி கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பேக்ல நகை இருக்குன்னு நீயே காமிச்சு கொடுத்துறாத. சரிங்க. அந்த சைடு மாட்டாத, இந்த சைடு மாட்டிக்கோ. இந்த சைடு தாங்க மாத்திருக்கேன். சரி அமிர்தா. ஆமா, இந்த கடைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? விஷயமாதான். என்னங்க? நீ தான் உனக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொன்னீல, ஆமா, அதுக்காக தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஏங்க, இன்னைக்கு எனக்கு லாட்டரி சீட்டு அடிச்சிருக்கா என்ன? ஏண்டி அப்படி சொல்ற? இல்ல, திடீர்னு குடோன் கூட்டிட்டு போயிருக்கிய, என் நகையே வரதே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நகையை திருப்பி கொடுத்துருக்கிய, அப்புறம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறிய, இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கியலோ. என் பொண்டாட்டி என்னமேட்டு நான் சந்தோஷமா வச்சுக்க போறேன். அதுதான் நான் கொடுக்கற பதிலடி. சூப்பர் தான். ஆனா எனக்கு பயமாவே இருக்கே. நீ வாங்க போற பாரு. ஏங்க, நீங்க இப்படியே இருங்கங்க. இப்படியே இருந்தீங்கன்னா தான் என் காசெல்லாம் போண்டி ஆயிரும். ஆளை பாரு, நானும் அவங்க கிட்ட வந்து ட்ரெஸ் கேட்டேன், நீங்களா வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் காசை போண்டி ஆக்குறேன்னு என் மேலே பழிய போறீங்களா? சும்மா சொன்னேடி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்புறம் எடுத்துக்கிட்டு நீ தான் காசு செலவு பண்ண அப்படின்னு சொல்றதுக்கா? ஏற்கனவே வரவு செலவு வரலங்கிறீங்க. உங்க அம்மா கிட்ட தான் எல்லா சொத்து இருக்கு, அப்புறம் இப்ப மட்டும் எப்படி காசு வந்துச்சு? அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, எங்க அம்மாவோட காசு எடுத்து தான் செலவு பண்றேன். அடப்பாவி, எப்ப நீங்க இப்படி மாறினீங்க? எல்லாம் அப்படிதான். நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு தானே நினைக்கிறாங்க. என்னோட சந்தோஷம் உன்னையே சந்தோஷமா வச்சுக்கிறதுல தான் இருக்கு. வசனம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாறிட மாட்டீங்களே. ஐயோ, எத்தனை வாட்டி தான் கேட்ப? எத்தனை வாட்டி கேட்டாலும் நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். சரி ட்ரெஸ் எடுப்போமா? அப்படியே உங்களுக்கும் ஷர்ட்லாம் எடுக்கலாமே. நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஷர்ட்டே எடுத்ததில்ல தெரியுமா? எல்லாமே உங்க அம்மா தான் பாத்துப்பாங்க. எனக்கும் உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. சரி, இனிமே நீ எடுத்து கொடுக்குற ஷர்ட்டை தான் நான் போடுவேன். நிஜமா? நிஜமா, எங்க அம்மா மேல சத்தியமா. ஐயோ பாவங்க உங்க அம்மா. எதுக்குடி? அப்புறம் உங்க அம்மா மேல போய் சத்தியம் பண்றீங்க? அடியே, என்ன நக்கலா? நான் சத்தியம் பண்ணா கரெக்டா நடந்துப்பேன், தெரியும்ல? தெரியும். சரி வா, ட்ரெஸ் எடுப்போம். சரிங்க. வாங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? குர்த்தி, சுடிதார் செட்டு இதெல்லாம் எங்க இருக்கு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சார். லிஃப்ட் இருக்கா? இருக்கு சார். ஓகே, நாங்க போய் குர்த்தி எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறோம். ஓகே சார். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. சரி. சீதாக்கா, சொல்லு ராஜா. இவங்களுக்கு குர்த்தி செட்டு அப்புறம் சுடிதார் மெட்டீரியலு எல்லாம் காட்டுங்கக்கா. சரி தம்பி, வாங்க சார். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. வரோங்க. அமிர்தாவா போலாம். இந்த வரேங்க.
இதுதான் சார் பட்டு சாரி. பட்டு புடவையும் எடுத்து காமிங்க. எனக்கு பட்டு சாரி ஓகே தானே? நீங்க எது கொடுத்தாலும் ஓகே தான். நீங்க காமிங்க. சரிங்க சார். மனம் இந்த சாரி ஓகேவா பாருங்க சார். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். விரிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி? அப்படிதான் நான் கேட்கலான்னு வந்து உங்ககிட்ட பேசிட்டாங்க. எனக்கு இந்த சாரி ஓகே. இந்த சாரியா மேடம்? ஆமா. எவ்வளோ ஆச்சோ அது பில் போட்டுருங்க. இதுல எந்த சாரி பிடிச்சிருக்கு சார்? அதான் இவ்வளவு தான் நான் கேட்கணும். மேடம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு? எனக்கு இது ஓகே. எந்த சாரி வேணா எடுத்துக்கோ. ஒரு 3 சாரி வாங்கி கொடுங்க போதும். சரி சரிங்க, இந்த 3 சாரியை மட்டும் பேக் பண்ணிருங்க. ஓகே சார். எனக்கு எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். தேங்க்யூ சார். அடிக்கடி வாங்க கடைக்கு. இன்னமே நாங்கள் அடிக்கடி வருவோம். ஓகே சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. போலாமா? வீட்டுக்கா? ஆமாம், இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, வீட்டில் போய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பி கூட ஒன்று வந்துடுவோம். சரிங்க. வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. யார் வீட்டு காசை யார் அனுபவிக்கிறது? சிரிக்கும் அவ. அப்படி என்னத்த சொக்கப்படி போட்டு வச்சாலும் தெரியல. என் மகன் அவன் புறத்தாலேயே திரியினான். 15 லட்சத்தை ஒரேடியா எடுத்து நாம போட்டானே. உங்க 2 பேரை நம்பிதான் அனுப்புனேன். நாங்க என்னமா பண்றது? நீ எதுவும் கொடுக்கலன்னு நினைச்சேன். நீ இப்படி கொடுத்துருப்பான்னு யாரு கண்டா? உனக்கு கூடவா ஞாபகம் இருக்காது? ஆமா, என்னம்மா போ. அம்மனி அப்படியே சினுங்காம குணுங்காம கூட உனக்கு போவாகலாம். நாங்க இவள்களுக்கு வடிச்சு கொட்டணுமா? அந்த பிள்ளை சமைச்சு வச்சுக்கிட்டு தான் போயிருக்கு. என்னடி சொல்ற? ஆமாம்மா, கரெக்டா உலக்கரிசியை போட்டு அந்த பிள்ளைக்கு அவனுக்கும் சமைச்சு வச்சுக்கிட்டு தான் போயிருக்கு. நம்மளுக்கு தான் இன்னும் யாரும் சமைக்கல. யாரு விட்டு அரிசி எடுத்து யார் சமைச்சு சாப்பிட்றது? அவளுக்கு எதுக்குடி? அவ சமைச்சதை எடுத்து சாப்பிட்டோன்னு வெய்யி, அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. நீ வேணா சாப்பிட்றதுனா சாப்பிடு. என்னத்தை சமைச்சு வச்சிருக்கா? வேற என்னத்தை சமைச்சு வச்சிருப்பா? சாம்பாரும் காளான்லாம் போட்டு மசாலா மாதிரி பண்ணி வச்சிருந்தா. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்பாவுக்கும் அதெல்லாம் சேராது. சண்டாளி நல்லா தின்னுபிட்டு கொழுப்பேறி கிடக்கு. ஒண்ணுலாத வீட்டுல இருந்து வந்துபிட்டு என்ன வாழ்வு வாழ்றா? மா என்னடி மா, உன் அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிருக்குமா? எம்புட்டு காசு? 20,000 ரூபா. எப்படி 20,000 ரூபா போயிருக்கும்? ஏதோ கடைக்கு வாங்கினதா போயிருக்குமா? எந்த கடைக்கு? துணிக்கடை மாதிரி தெரியுது. துணிக்கடையா? ஏமா, எனக்கு தெரியாம நீ துணிக்கடையில எப்ப ஆர்டர் போட்ட? வந்தேன்னு வையி. ஏண்டி, நான் உன் கூடவே தானடி இருக்கேன். நான் எங்கடி போய் துணிக்கடையில ஆர்டர் போட்டேன்? ஆமால, உன் போனுதான் அவகிட்ட இருக்குல்ல. ஆத்தி, அப்ப என் போன்ல இருந்து தான் போட்டிருப்பாளோ இருக்கும். கடவுளே, முதல்ல அவளுக்கு போன் வந்துருச்சான்னு பாரு. எப்படிமா வரும்? இன்னும் 2 நாள் ஆகுமா? ஐயோ, என் காசெல்லாம் போகுது. 1 லட்சம் ரூபா. அந்த ஐபோனை வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப என் காசு 15,20,000 ரூபாய் போயிடுச்சு. 1 லட்சம் ரூபாய்க்காக வாடி இவ்வளோ காசு நான் செலவழிக்க வேண்டியதா இருக்கு. எப்படியா இருந்தாலும் மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வருவாங்கல்ல? ஆமாம்மா, சாப்பாடை சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அப்பா அவளை பிடிச்சி கேளு. நீ சும்மா விட்டுறாதம்மா. விட மாட்டேன்டி. என் காசை எடுத்து தாராளமா செலவு பண்றா. 20,000 ரூபாய்க்கு அப்படி என்னடி துணி வாங்கியிருப்பா? பட்டுச்சரி அவ கட்டுறா? தெரியலையே. பட்டுச்சரி வாங்கினாலும் வாங்கியிருப்பா. அவ என்ன வாங்கினான்னு அவ கட்டப்பையை திறந்து பார்த்தா தானே தெரியும். வரட்டும் அவளை. என் காசை வச்சுக்கிட்டு என்னம்மா ஆட்டம் போடுதுங்க ரெண்டும். பெல் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுங்களாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, போய் பாப்போம். சரி மா, ஒன்னு ஞாபகம் வச்சுக்க. அவகிட்ட இருந்து போன வாங்கிரு. அப்படி மட்டும் நீ வாங்காம இருந்த நாளை வரைக்கும் இன்னும் எத்தனை லட்சம் காண போகுமோ தெரியாது. சொல்லிட்டேன். எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ வா, போய் என்ன ஏதுன்னு பாத்துருவோம். சரிம்மா. நான் கூட இப்படி காசுக்கு எடுத்ததே இல்லம்மா. எவ்வளவு கொள்ள காசு அடிக்கிறா.